கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம் எல்லாருக்கும் ஒரு நல்ல திட்டம், நல்ல நோக்கம் வைத்திருக்கிறார். நம்ம இருக்கிற நிலையிலிருந்து பெட்டர் நிலை கொண்டு போகிறது தான் நம்ம கொடுத்த கர்த்தருடைய நினைவு, கர்த்தருடைய நோக்கம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரோ இன்னும் இவனை இன்னும் அதிகமாக எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதான் நம்ம கொடுத்த தேவனுடைய நோக்கமாக இருக்கு. மனதில் எந்த அளவுக்கு வசனம் கிரியை செய்தோ, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த ப்ரொபோஷனலுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் செய்வார். வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை நீங்க சிந்திக்கிறீங்க, சிந்திக்க சிந்திக்க ஆவியானவர் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கா பெயிண்டர் வரைகிற மாதிரி உங்களுக்குள்ள அப்படியே வரைகிறாரு. எந்த படத்தை ஒரு வல்லமையாக வரைய ஆரம்பிக்கிறாரோ அதற்கு அவர் தேவனா இருப்பார். நல்ல ஒளிமயமான எதிர்காலம், சக்சஸான எதிர்காலம் எதை சார்ந்திருக்கிறது? மனது, எண்ணம், சிந்தை, எதிர்பார்ப்பு. எரேமியா 29:11 வாசிப்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இந்த எரேமியா 29:11 2-3 மொழிபெயர்ப்பில் போடுறேன். முதல்ல NIV போடுறேன், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷனில். For I know the plans I have for you, declares the Lord, plans to prosper you, not to harm you, plans to give you a hope and a future. உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் டிக்ளேர் பண்ணுறேன், நான் அறிவிக்கிறேன். அந்த பிளான் செழிப்பின் பிளான். உனக்கு ஒரு செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம், உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய திட்டம் கிடையாது. அது ஒரு நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குற ஒரு திட்டம். இது NIV சொல்லுகிறார். NLT போடுறேன். I know the plans I have for you, says the Lord. They are plans for good, not for disaster, to give you a future and a hope. கர்த்தர் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நம் எல்லாருக்கும் ஒரு நல்ல திட்டம், நல்ல நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்னு சொல்லுகிறார்? அது செழிப்பின் திட்டம், நல்வாழ்வின் திட்டம், எந்த நன்மையும் குறைவில்லாத ஒரு திட்டம். அதான் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். அது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதின் அடிப்படையில் போட்ட திட்டம் கிடையாது. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் தேவனை விட்டு முற்றிலுமாக விலகி கர்த்தருக்கு ஆராதனை செய்யாமல் அந்நிய தெய்வத்துக்கு ஆராதனை செய்து அவர்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன காரியம், உனக்கான வைத்திருக்க திட்டங்கிறது ஒரு செழிப்பின் திட்டம், ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்வாழ்வின் திட்டம் என்று சொல்லுகிறார். கையில் சொல்லுவோம், தேவன் எனக்காக வைத்திருக்கிற அனைத்து திட்டங்களும் நிறைவின் திட்டங்கள், செழிப்பின் திட்டங்கள், எந்த நன்மையும் குறைவுபடாத திட்டங்கள். ஆமேன். அதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம், நோக்கம். இது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் போடுவோம். CEV, the contemporary English version. I will bless you with the future filled with hope. நம்பிக்கையினால் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எதை கொண்டு ஆசீர்வதிக்கிறார்? I will bless you with the future. நம்பிக்கையினால் நிறைந்த ஒரு எதிர்காலம். நம்பிக்கையற்ற எதிர்காலம் கிடையாது, முழுக்க முழுக்க நல்ல நம்பிக்கையை கொண்ட ஒரு எதிர்காலத்தை கொண்டு உன்னை ஆசீர்வதிப்பேன். A future of success, not a suffering. நம்பிக்கையினால் நிறைந்த ஒரு எதிர்காலம், ஒரு வெற்றியின் எதிர்காலம், வேதனையின் எதிர்காலம் கிடையாது. இன்னைக்கு ஒருவேளை அப்படி இல்லாமல் இருக்கலாம். தமிழில் சொல்லுகிறார், சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளேங்கிறார். சமாதானத்துன்னா ஷலோம், வெல்பீயிங், நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன் அர்த்தம். இன்னைக்கு ஒருவேளை சில காரியம் மிஸ் ஆகிருக்கலாம், புரோக் ஆகிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்க திட்டம் என்பது எந்த நன்மையும் மிஸ் ஆகாத, புரோக்காத திட்டம்.
அதான் கர்த்தருடைய திட்டம். நம்ம என்ன அனுபவிக்கிறோங்கிறது தான் சத்தியம் கிடையாது, அது மாறக்கூடியது. இன்னைக்கு ஏழையாக இருக்கலாம், சூழ்நிலையை தலைகளாக மாறிடும். கர்த்தர் நமக்காக வைத்திருக்க திட்டங்கிறது நம்பிக்கையினால் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய திட்டம். நிறைய மக்களுக்கு எதிர்காலத்தை குறித்து எந்த ஹோப்பும் கிடையாது. எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை குறித்து எந்த ஹோப்பும் கிடையாது. இருக்கிற நிலையிலே இருக்கும், அப்படித்தான் நிறைய மக்கள் இருக்காங்க. நிறைய மக்கள் இருக்கிற நிலையில் இருந்தால் போதுங்க, இதுக்கு மேலே ஒன்றும் எதிர்பார்க்கல, பிரச்சனை இல்லாமல் அப்படி ஓடிட்டா போதும், எப்படியாவது அந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு போனால் போதும், அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கிறது நம்பிக்கையினால் நிறைந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். அதுவும் ஃபியூச்சர் ஆஃப் சக்ஸஸ், ஒரு வெற்றியின் எதிர்காலம் உள்ள ஒரு திட்டம். அதில் சஃபரிங் கிடையாது, பாடுகள் கிடையாது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவ மக்களுடைய மனதில் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையினே பாடுகள் நிறைந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அனைத்தும் பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அதுக்குள்ளே தான் நம்ம கடந்து போகணும். அதுதான் கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். அந்த பாடுகளை எந்த அளவுக்கு நம்ம சகிக்கிறோமோ அந்த பாடுகள் நம்மை சுத்த பொண்ணாக மாற்றிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. பிசாசு நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், தீமை நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். பல பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் நமக்கு வரத்தான் செய்து இல்லைன்னு சொல்லலை. பலதரப்பட்ட சவால்களை சந்திக்கிறோம், எதிர்மறையான காரியங்களை சந்திக்கிறோம், அதெல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் வைத்திருக்க திட்டங்கிறது அது கிடையாது. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறது நல்ல திட்டம், நிறைவான திட்டம். எந்த பாடுகளும் வந்தாலும் பாடுகளை மேற்கொண்டு கர்த்தர் கொடுக்குற நன்மைகளை அனுபவிக்கிற திட்டம். பாடுகள் வராதுன்னு சொல்லலை, பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை, ஆனால் பிரச்சனையை மேற்கொள்ளவும் சொல்கிறோம். பாடுகளே வராது, பிரச்சனையில் வராதுன்னா நமக்கு விசுவாசமே தேவையில்லை. ஏன் விசுவாசம் இருக்கு? ஜெயிக்கிறோம். ஒரு மல்யுத்த வீரன் உங்களை சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுத்துல குத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கான்னு அர்த்தம். இந்த உலகத்தில் மல்யுத்த வீரன் ஒருத்தருமே இல்லைன்னா நீங்க மட்டும் இருந்து என்ன போறீங்க? என்ன செய்யலாம்னா பெரிய ஒரு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ப்ராக்டிஸே பண்ணலாம், உங்களுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்காது. நம்ம ஆளுவோன்னு பின்னாடி சொல்லுது வேதம். நம்ம எல்லோரும் ஆளுவோன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆளுவது எப்படின்னு இப்போ ட்ரைனிங் பீரியடில் இருக்கிறோம். பிசாசில் சின்ன சின்ன பிசாசை வச்சு சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு ஜெயிக்க வச்சிருக்கிறார். அதான் நம்ம கொடுத்த தேவனுடைய திட்டம். ஆனால் கர்த்தருடைய திட்டங்கிறது பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிற திட்டம் கிடையாது. மத்தேயு திருப்புவோம், மத்தேயு 11. இது இயேசுநாதர் சொன்னது, பிரசங்கியார் சொன்னதில்லை, இயேசுநாதர் சொன்னது. மத்தேயு 11:28 தெரிஞ்ச வசனம் எல்லாருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் இன்னும் உங்கள் பாரம் கொடுப்பேன்னு சொல்லலை. சுமக்க முடியாத பாரத்தை கொடுப்பேன், வேதனைகளை கொடுப்பேன், கஷ்டத்தை கொடுப்பேன், அதனால உன்னை முன்னேற முடியாத அளவுக்கு நீ பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லலை. என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் கொடூரமான ஆளாக இருப்பேன்னு சொல்லலை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன், எல்லா பிரச்சனையிலேருந்து போராட்டம்லேருந்து உங்களை விடுவிப்பேன். கர்த்தருக்காக வாழ்கிறோம், நமக்காக வைத்திருக்கிற கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை பாரம் சுமக்க வைப்பது கிடையாது, பாடுபடுத்துவது கிடையாது. பாரம் இருக்கிறது, கஷ்டம் இருக்குதுன்னா அந்த பாரங்கள்லேருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குற தேவன், விடுதலையாக்கி நம்மை வாழ்க்கையை அனுபவிக்க பண்ணுகிற தேவன். இங்கே சொல்கிறாரு, ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குங்கிறாரு. இயேசுநாதர் ஆலோட்டி கிடையாது. அன்றைக்கி ஆலோட்டிகள் இருந்தாங்க. ஆலோட்டிகள் இவங்க சுமக்க முடியாத நுகத்தை ஒரு மேலே வைத்து பாரத்தை வைத்து வேலை செய்ய வச்சாங்க. வேலை செஞ்சு மயங்கி விழுந்தா கூட அடித்து எழுப்பி திரும்பி வேலை செய்ய வைப்பான். அது கர்த்தர் கிடையாது. கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்குறவர், இளைப்பாறுதல் கொடுக்குறவர். வாழ்க்கையே பாரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இளைப்பாறுதல் இருக்காது. ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேங்கிற, உள்ளத்தில் இருக்க எண்ணத்துக்கு சிந்தைக்கு ரெஸ்ட்டு கொடுப்பேங்கிறாரு. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகள் அனுபவிக்கிற கிடையாது, ஒரு ஈசான வாழ்க்கை. கீழே சொல்கிறாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாக இருக்கும். அவர் கொடுக்குற நுகம் ரொம்ப மெதுவாக இருக்கும், சுமை லகுவாக இருக்கும், ஈஸாக இருக்கும், லைட்டாக இருக்கும். கர்த்தர் கொடுக்குற சுமை அது ரொம்ப ஈஸு, அதே நேரத்தில் அது ரொம்ப லைட்டு. கர்த்தர் நம்ம என்னென்னலாம் செய்ய சொல்கிறார், ஒரு நோக்கத்தை உங்களை வச்சு செய்ய சொல்கிறாருன்னா அது முதல்ல நினைக்க வேண்டியது என்னென்னா இது ரொம்ப ஈஸி,
ஈஸியாக செஞ்சிடலாம், கத்தரை கொண்டு ஈஸியாக செஞ்சு நிறைவேற்றிடலாம், இது வந்து ரொம்ப லைட்டுன்னு நினைக்கணும். அப்படி நினச்சாதான் நீங்கள் மேற்கொண்டு வர முடியும். நம்மை பாரம் சுமப்பதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும் கத்த நம்மை அழைக்கலை, நம்மை அனுபவிப்பதற்காக அழைத்திருக்கிறார். இப்போது ஆனால் மக்களுக்கு, குறிப்பாக ஊழியர்களுக்கு, ஆத்தும பாரம் உள்ளவர்களுக்கு ஒரு பாரத்தோடு இருப்பாங்க, லைஃப் அனுபவிக்க மாட்டாங்க. அவங்க நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம தான் சொல்யூஷன் நினைக்கிறாங்க. நம்ம ஜெப வாழ்க்கையும் நம்ம பண்ணுற விண்ணப்பம் தான் சொல்யூஷன் நினைக்கிறாங்க. இப்போது ஒரு 200 பேர் ஒரு இடத்துல இருக்காங்க, ஒரு மீட்டிங்கில் கூடுறாங்க, கடவுளை அறியாத மக்கள் கூடுறாங்க. ஒரு பிரசங்கர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஒரே ஒரு ஆள் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். 199 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டாங்க. தேவதூதர்கள் அதை நினச்சி கண்ணீர் விடுவாங்களா, வேதனைப்படுவாங்களா? கண்ணீர் விடுவாங்களா, வேதனைப்படுவாங்களா? அந்த ரட்சிக்கப்பட்ட ஒருவன் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் இருக்கு. 199 பேர் ரட்சிக்கப்படலை, அதை குறித்து அவங்க வேதனைப்பட மாட்டாங்க. ஆனால் நம்ம வேதனைப்படுவோம். இத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் போயிட்டானே, இத்தனை பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் போயிட்டோன்னு நம்ம வேதனைப்படுவோம். நம்ம செய்யக்கூடாத வேலையை நம்ம மனதில் தூக்கி பாரமாக போட்டுக்குவோம். கர்த்தர் சொன்னது என்ன? பிரசங்கம் பண்ணு, இயேசுவை அறிவி. அவன் ரட்சிக்கப்படுறான், ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது அவன் பொறுப்பு. இப்போ ஒரு மனிதனுக்காக ஜெபம் பண்ணுறோம், அவன் சுகம் ஆகலைன்னா நம்ம அதை குறித்து பாரமாக நினைக்கக்கூடாது. ரொம்ப மக்களுக்கு ஒரு பெருமை, ஐயோ நம்மளை சுகமாக்க முடியலையே, நான் இவ்வளவு பாடுபட்டனே, இவ்வளவு ஜெபிச்சனே, சுகமாக்க முடியலன்னா நம்ம ரட்சகர் கிடையாது, நம்ம ஹீலரும் கிடையாது. நம்ம தான் எல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம மனதில் என்ன வருதுன்னா ஒரு வேதனை வருது. எனக்கே இருந்திருக்கு. சில நேரத்தில் கூட்டத்தில் மக்கள், சில மக்கள் வந்த விதத்திலேயே போகும்போது சுகமாகாமல் போகும்போது ட்ரை சைக்கிளில் வந்திருப்பாங்க, தூக்கி போட்டு வந்திருப்பாங்க, திரும்பி போகும்போது நமக்கு வேதனையாக இருக்கும், சுகமாக இருக்கக்கூடாதான்னு இருக்கும். நம்ம பாரம் சுமக்க கர்த்தர் வைக்கலை, நம்ம பிரசங்கம் பண்ண தான் வச்சுருக்கிறார். நீங்கள் பாரம் சுமந்தீங்கன்னு வச்சுங்களோட ஜாய் போயிடும், உங்களுடைய மகிழ்ச்சி போயிடும். கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஸ்ட்ரென்த்தை என்னங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே உங்களுடைய பலன் இருக்குதா? ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்னு இருக்கு. எப்பப்பெல்லாம் சந்தோஷத்தை இழக்கிறீர்களோ, சமாதானத்தை இழக்கிறீர்களோ, நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வீக்காக மாறிடுவீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியாது, வீக்கான ஆட்களாக, பலவீனமான ஆட்களாக மாறிடுவோம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஜெபிக்கணும், பரிந்து பேசணுமா, பரிந்து பேசணும். ஆனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆட்கள் நான் நினச்சோம்னா அது நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்காது, பாரத்தை கொடுத்துரும். ஆத்தும பாரம் நம்மளை அப்படியே அமுழ்த்தக்கூடாது. ஜெபிக்கணும், ஜெபிச்சுட்டு கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுட்டு கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும். ஜெபிக்கணும், கட்டாயம் ஜெபிக்கணும். ஆத்தும பாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஆத்தும பாரம்னா அதை நம்ம தூங்க விடாமல் அமைத்திடக்கூடாது. தூங்க விடாமல் அமைத்து கண்ணீர் விட்டு கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டோம்னா நீங்கள் ரட்சகராக மாற முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவனுடைய கிருபையை கொண்டு தான் வாழணும். கிருபை தான் நம்ம எம்பவர் பண்ணுது, பலப்படுத்துகிறது, நம்மை தூக்கி நிறுத்துகிறது. எதை செய்ய முடியாததோ அதை செய்யக்கூடிய வல்லமை கொடுப்பது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை எப்போ வேலை செய்யும்? என்னால் முடியாதுன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ தான் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை காமிப்பார். ஆனால் என்னால் முடியும், அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்திட முடியும், அவனை சுகத்துக்குள்ளே நடத்த முடியும்னு நினச்சோம்னா அப்போ ஸ்ட்ரென்த் இருக்காது, பலவீனமாகும். நம்ம ரொம்ப போராடி கடைசியில் என்னன்னா விரக்தி அடைவோம். ரொம்ப முக்கியங்க. அது ஊழியமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், கர்த்தர் செய்ய சொன்ன மட்டும்தான் நீங்கள் செய்யணும். கர்த்தர் செய்ய சொல்லாத நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு தேவையான கிரேஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காது, அதுக்கு தேவையான எபிலிட்டி கொடுக்கப்படாத பொழுது கடைசியில் செஞ்சு முடிஞ்சு கடைசியில் என்ன உண்டாகுன்னா விரக்தி உண்டாகும், சலிப்பு உண்டாகும். உங்களால் நிம்மதியாக அந்த எதிர்கால வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பின் அடிப்படையில் லீட் பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை நடத்தணும். கர்த்தர் நடத்தாமல் எங்கேயுமே போகக்கூடாதுங்க. நான் போனேன் ஒரு இடத்துக்கு, ஊருக்கு பிரசங்கம் பண்ண போனேன். அங்கே வந்து 100 பேர் கைதட்டி வரவேற்றினாங்க. அதனால் அந்த ஊருக்கு ஊழியம் செய்யலாம் போகிறேன். அது ஆப்பர்ச்சுனிட்டி, அது லீடிங் கிடையாது. கர்த்தர் உங்களை எங்கே லீட் பண்ணுறாரோ அங்கே போனீங்கன்னா கர்த்தர் உங்களை செம்மையாக நடத்துவார், நிறைவாக நடத்துவார். ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல
பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னோட ஆவியினாலும் ஆகுனார். என்னுடைய பலத்தில் என்னுடைய ஸ்ட்ரென்த்தில் நான் வாழ நினைச்சோம்னா கர்த்தர் கொடுக்குற நல்ல எதிர்காலத்தை, நம்பிக்கையான எதிர்காலத்தை நான் அனுபவிக்க முடியாது. நான் கர்த்தர் சொல்றதான் செய்யறேனா இல்லையா அது எப்படி தெரியும்? அது தொழிலாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும். சிலலாம் 20 வருஷம் ஊழியம் செஞ்சு எந்த ரிசல்ட்டும் இல்லை, அப்படி இருக்காங்க. கர்த்தர் சொல்றதை நான் செய்யறேனா இல்லையான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, விரக்தி மட்டும்தான் இருக்குன்னா கர்த்தர் சொல்றதை செய்யலை, நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து லைஃப் அனுபவிக்க முடியாது. கர்த்தர் நன்மையான லைஃப்பை கொடுத்தாலும் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. நான் ஒரு பிரசங்கியாராக இருக்கேன், ஏன் வேலை என்ன? அது கஷ்டமாக இருக்கா? கடினமான கேள்வி. ஐயோ, இது சாய்ஸில் விட்டலான் இருக்கேன். என்னுடைய வேலை என்னங்க? பிரசங்கம் பண்ணுறது. பிரசங்கம் பண்ணுறது தான் என் வேலையை தவிர அதுக்கப்புறம் ஜெபிக்க வேண்டியதுதான். நீங்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு நல்லா வாழணும்னா கவலைப்படுகிறது என் வேலை இல்லை. நான் கவலைப்பட்டோம்னா நான் ரட்சகராக மாற முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நான் பாரம் சுமக்கூடாது. நான் பாரம் சுமந்தேன்னா அது கஷ்டம். நான் இல்லைங்க, யாருமேங்க. பிரசங்கம் பண்ணணும், மக்களுக்கு நல்லதை கொடுக்குற அளவுக்கு பிரசங்கம் பண்ணணும், மக்களுக்கு உள்ள போகிற அளவுக்கு. அவங்க அது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளனா நான் கவலைப்படக்கூடாது. நான் கவலைப்பட்டேன்னா நான் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இப்போ சில மக்கள் மாஞ்சி காஸ்பல் சொல்லுவாங்க, நல்லது, கட்டாயம் சொல்லணும். ஆனால் விசுவாசத்தை சொல்கிறாங்கன்னு கேட்டால் சில மக்கள் விசுவாசம் சொல்லலை. அவனுடைய ரத்தப்பழி நம்ம வேலை விழுந்துடக்கூடாது. அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா அவன் ரத்தப்பழி விழுந்துருண்டு. கர்த்தர் அவனுக்கு சொல்ல சொன்னார்னா சொல்லுங்க. அவன் சுகமானான்னா கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துங்க. சுகம் ஆகலைன்னா இன்னொரு முறை ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். பாடுபடாதீங்க. பாடுபட்டீங்கன்னா ரட்சிப்பை அனுபவிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு நிறைவு இல்லை, எப்போ பார்த்தாலும் அப்படியே சோர்ந்து போயிருந்தீங்கன்னா உங்களை பார்த்து சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்க மாட்டான். நீங்கள் ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களை பார்த்து ஊழியம் செய்கிற நினைப்பே அவனுக்கு வராது. ஏன்னா அப்பா எப்போவுமே சோகமாக இருப்பார், அம்மா எப்போவுமே சோகமாக இருப்பாங்க. ஊழியம்னாவே என்ன? சோகத்தினால் நிறைந்த வாழ்க்கை தான் நினச்சேன். எவனுக்கு ஊழியத்துக்கு வர மாட்டான். குறிப்பாக சின்ன பிள்ளைகள் உங்கள்கிட்ட வராது. ஏசுன்னு அதட்ட சின்ன பிள்ளைகள் வந்துச்சா? ஏன்? ஆள் ஜாலியாக இருந்தாருன்னு அர்த்தம். யார் ஜாலியாக இருக்காங்களோ, சந்தோஷமாக இருக்காங்களோ அவட தான் சின்ன பிள்ளை போகுங்க. சிடுமூஞ்சி பக்கத்தில் போகாது, தெரியுமா? சிடுமூஞ்சி பக்கத்தில் நாயே போகாதுங்க, தெரியுமா? நாய் வளர்த்துறீங்களா? எவன் கோபமாக இருக்கானோ பக்கத்தில் அப்படி துண்டாக போயிடும், வேணான்னு போயிடும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க, பாரம் சுமக்காதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைங்க. கர்த்தர் மேலே வச்சுட்டு அவர் என்ன செய்ய சொன்னாலும் செய்யுங்க. அந்த வீட்டுக்கு போப்பா, பிரசங்கம் பண்ணுப்பா, சொல்லிட்டு வாப்பனா வந்துடுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட்டு கர்த்தரை பொறுத்து இருக்கிறது. பாரத்தை அவர் மேலே வச்சுட்டு பைக் ஓட்டி போனீங்கன்னா பைக்கில் சந்தோஷத்தோடு பாடிட்டே வீட்டுக்கு வந்துடுங்க. மிச்ச வேலையை பார்க்குறது அவருடைய வேலை. நான் பாரம் சுமக்கிறேன்னு நினச்சிங்கன்னா லைஃப்பை உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைங்க. வித்தியாசமான மனப்பான்மையோடு வாழ்ந்தீங்கன்னா வித்தியாசமான மனிதனாக மாற ஆரம்பிச்சிருவோம். திரும்பி வாசிப்போம். எரேமியா 29:11 இங்கிலீஷில் போடு. ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ. தமிழில் சொல்லப்பட்டிருக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவின் போட்டிருக்கும். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, உனக்காக நான் வைத்திருக்க திட்டங்களை எனக்கு தெரியுங்கிறார். நமக்காக தேவன் சில திட்டங்கள் வச்சிருக்கிறாரா? சில நோக்கங்கள் வைத்திருக்கிறார், நினைவுகள் வைத்திருக்கிறாரா? என்ன நினைவுகள்? சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 115 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹீ இஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ் போட்டிருக்கு. மைண்ட்ஃபுல் ஆஃப் அஸ்னா கர்த்தருடைய நினைவுகள் முழுவதும் நம்மை குறித்தே இருக்குதுங்கிறான். அவருடைய மைண்டு ஃபுல்லாக எதில் இருக்குது என்றால் நம்முடைய நினைவுகள் அப்படி நிறைஞ்சு நிற்குது. எதுக்கு நினைக்கிறார்? கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்மை குறித்த கர்த்தருடைய நினைவுகள் அனைத்தும் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கலாம், நம்ம எப்படி உயர்த்தலாம், இன்னைக்கு இருக்கிற நிலையிலிருந்து நம்ம எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம், அதான் நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகளாக இருக்கிறது. இப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு நினைவுகள் இருக்கா? என்ன நினைவுகள் இருக்கு?
எப்படியாவது அவளை கல்யாணம் முடிச்சு அனுப்பிட்டோம்னா அப்பாடா நம்ம பாரம் முடிஞ்சிடும். அது ஒன்று தான் அந்த காலத்து கிராமத்தை சொல்லுவாங்க, வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கு இருக்கிறதுலேருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொடுக்கலாம், பிள்ளைகளை எப்படி அடுத்த லெவலில் முன்னேற வைக்கலாம், செழிக்க வைக்கலாம். அப்போதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய பிளான் இருக்குது. அப்படி தான் என் பிள்ளைகளை குறித்து எனக்கு திட்டம் இருக்குது. இருக்கிற நிலையிலே இல்லாமல் அடுத்த நிலைக்கு போகணும். சில நேரத்தில் சொல்லுவேன், கீபோர்டு நல்லா வாசிக்கிறாப்பான்னு. நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க, அவங்க எப்படி சொன்னாங்க தெரியுமா, சூப்பராக வாசிக்கிறாங்க. அவங்க அப்பா இல்லடா, நான் தாண்டா அப்பா. அவங்க இருக்கிற நிலையிலே அவங்க திருப்தி போயிடுவாங்க. நான் அப்படி கிடையாது. இருக்கிற நிலையில் தான் அடுத்த நிலை கொண்டு போகணும். இன்னைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம இருக்கிற நிலையிலேருந்து பெட்டர் நிலை கொண்டு போகிறது தான் நம்மை குறித்த கர்த்தருடைய நினைவு, கர்த்தருடைய நோக்கம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரோ இன்னும் இவனை இன்னும் அதிகமாக எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி பயன்படுத்தலாம், அதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கமாக இருக்குது. நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் ஒன்று கூட தீமை கிடையாதுங்க, நல்ல நினைவுகள். கர்த்தர் நம்ம நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நினைச்சா அவரை சிரிப்பார் தெரியுமா? சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? கட்டாயம் சிரிப்பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் நினைக்க சிரிக்கவே மாட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ண போகிற அந்த ஆணையோ பெண்ணையோ நினச்சா என்ன வரும் உங்களுக்கு? சிரிப்பு வரும். சிக்கிட்டான் பைத்தியக்காரன், அப்படியா? எப்படி சிரிப்பு வரும்? அவர்களை குறித்து சில நினைவுகள் வச்சுருப்போம். அந்த நினைவுகளை நினைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது. நம்மை குறித்து கர்த்தர் வைத்திருக்க நினைவுகள் அனைத்தும் நல்ல நினைவுகளாக இருக்கும் பொழுது அவருடைய முகம் மலருது. சில ஒரு நல்ல சம்பவங்களை பேசிகிட்டே இருப்போம். திடீர்னு உங்களுக்கு விரும்பாத ஒரு ஆளை யாரே ஒருத்தர் அதுக்குள்ளே பூத்திட்டார். உடனே உங்கள் மனசு எப்படி இருக்கும்? உங்கள் முகம் நாடி வேறுபடும். அப்படியே ஏன்? அவங்கள குறித்து நல்லா நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து நினைக்கும் போதெல்லாம் அவர் நமக்காக வைத்திருக்க நினைவுகள் அனைத்தும் நல்ல நினைவுகள், வளமான நினைவுகளாக இருக்கிறதுனால தான் நம்மை நினைக்கும் பொழுது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். நினைவுகள் தாங்க முகத்தில் மலர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். திரும்பி வாசிப்போம் 29:11 God's Word translationல. I know the plans that I have for you, declares the Lord. They are plans for peace, not disaster. Plans to give you a future filled with hope. அதாவது அது அழிவின் திட்டங்கள் கிடையாது, சமாதானம் நிறைந்த திட்டம். Plans to give you future filled with hope. நம்பிக்கையினால் நிறைந்த திட்டங்கள் தான் நமக்கு வச்சிருக்கிறார். நம்மை குறித்த எந்த திட்டங்களும் கெட்ட திட்டங்கள் கிடையாது. இன்றைக்கி மக்கள், அதனால தான் முன்னாடி ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், விசுவாசத்தை குறித்து பேசும்போது இங்கே ஜெபிக்கப்படும் அப்படி போட்டிருப்போம் இல்லையா, இங்கே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப்படும், நல்லது. அதனால் நான் என் மனதில் திரும்பி இங்கே ஒரு யாகம் வந்துச்சு, இங்கே நல்ல முறையில் ஜாதகம் பார்க்கப்படும் வெளியே போடலாம். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நல்ல முறையில் ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். நீங்கள் பைபிளை திறந்தீங்கன்னா உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற ஜாதகங்கள் இருக்குது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஜாதகம் சொல்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம், நோக்கம். கட்டத்தில் பார்க்க முடியாது, ஆனால் தேவனுடைய திட்டத்தில் பார்க்கலாம், தேவனுடைய வேதத்தில் பார்க்கலாம். நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களும் அத்தனை நோக்கங்களும் நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் சுகத்தையும் சக்ஸஸான லைஃபையும் கொடுக்கக்கூடிய நல்வாழ்வின் திட்டங்கள். அதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள். இதை அவர் நிறைவேற்றுவதற்கு அவருக்கு ஈஸியா? அவருக்கு ஈஸி. அவருக்கு எதுவுமே கடினம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் முடிவை ஆரம்பத்திலேருந்து பார்க்குறவர் தான் கர்த்தர். ஆனால் எது கடினம் தெரியுமா அவருக்கு? இதை நம்மகிட்ட நம்ப வைக்கிறது தான் கடினம் அவருக்கு. இது நம்ம விசுவாசிக்க வைக்கிறது கடினம், நம்மை நம்ப வைக்கிறது கடினம். நம்ம நம்பினோம், விசுவாசித்தோம் என்றால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும், நிறைவே பார்க்க முடியும். பிசாசு நமக்காக திட்டம் வச்சிருக்கிறான், நோக்கங்களை வச்சிருக்கிறான், நினைவுகளை வச்சிருக்கிறான். அந்த நினைவுகளை நம்மளோட மனதில் அப்படியே புகுத்துறான். புகுத்தும் பொழுது நம்ம பயம் வருது, கவலை வருது. இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, ஆயிருமோன்ற நிச்சயம் கிடையாது, ஆயிருமோங்கிற யூகம் இருக்கும். நம்ம கவலைப்படுகிற பயப்படுகிற பெருமான காரியங்கள் உறுதி இல்லைங்க. அது என்னது?
ஒரு யூகம், ஒரு அசம்சன், இப்படி மாறிடுமோ அப்படி மாறிடுமோன்னு ஒரு யூகம் தான் இருக்குமே தவிர அது நிச்சயம் கிடையாது. நம்ம பயப்படுகிற 99 காரியம் நடக்கவே நடக்க தெரியுமா? நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எது பயப்படுறீங்களோ அதான் நடக்கும். நிறைய காரியம் பயப்படுவோம், மறுநாள் என்ன பயப்பட நமக்கே மறந்துடும். நிறைய காரியங்கள் யூகங்கள் வைக்கிறோம். அதனால தான் நல்ல நினைவுகள் உள்ள வைப்பது முக்கியம், அதை சிந்திப்பது முக்கியம், அதுக்கப்புறம் அதை வாயை திறந்து பேசுவது முக்கியம். ஆண்டவர் சொன்னார், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். எதை பேசுகிறோம் அதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பேசுவதற்கு முன்பாக என்ன செய்யணும்? அதை சிந்திக்கணும். 30-19 சொல்கிறார் இல்லையா, இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஜீவனை மரணத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீ நன்றாக இருக்கும்படி ஜீவனை சூஸ் பண்ணுங்கிறாரு. எப்படி சூஸ் பண்ணணும்? முதல்ல எண்ணத்தில் சூஸ் பண்ணணும், சிந்தையில் சூஸ் பண்ணணும். அது சூஸ் பண்ணி அதை யோசிக்கணும், அதுக்கப்புறம் வாயை திறந்து பேசணும். இது பிசாசுக்கு நல்லா தெரியுங்க. அன்கான்சியஸாக நமக்கு தெரியாத விதமாக அவனுடைய எண்ணங்களை நம்ம மனதில் பூத்திட்டே இருப்பான். பூத்து அந்த எண்ணங்களை மனதில் வச்சு நிரப்பி அப்புறம் அந்த எண்ணங்களை நம்மை கொண்டே பேச வைப்பான். ஏன்னா அவன் நமக்காக வைத்திருக்க திட்டங்கள் நல்ல திட்டம் கிடையாது, அத்தனை டிசாஸ்டர். தீமையான வழியில் நம்ம எப்படியாச்சும் இழுத்து கொண்டு போயிடணும், அதான் அவனோட நோக்கம். ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போக முடியுமா? தரண்டு முடியாது. ஆனால் எப்படி செய்வான்? தாட்ஸை கொடுப்பான், சிந்தையை கொடுப்பான், பேச வைப்பான். அதனால எந்த எண்ணம் தேவனோட வார்த்தைக்கு விரோதமாக வந்துச்சா முதல்ல அதை எதிர்க்கணும், நிராகரிக்கணும். இது என் வாழ்க்கையில் வருவது கிடையாது, இது வரக்கூடாது, என் வாழ்க்கையின் சித்தமாக பங்காக மாறக்கூடாது. இயேசு நாமத்தில் இந்த எண்ணத்தை நான் எதிர்க்கிறேன், நிராகரிக்கிறேன். என் வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டமும் கர்த்தருடைய நோக்கம் மட்டும்தான் நிறைவேறும். நான் என் வாழ்க்கைக்கான கர்த்தருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் தேவனுடைய கிருபை கொண்டு அறிந்து கொள்வேன். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு பலன் கொடுப்பார் நினச்சிங்கன்னா வாழ்க்கை நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், தீர்க்காயுசோடு வாழலாம். நாட்கள் ஆனால் கூட வயதான வாலிபனாக இருப்பீங்க. வயசு வேற, நீங்கள் எங்கே இருப்பீங்க? ஏன் எங்கே இருப்பீங்க? மைண்டு எங்கே இருக்கு? மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு பயம் இருந்துச்சுன்னா, கவலை இருந்துச்சுன்னா நேரம் ஒதுக்கி வசனத்தை கேளுங்க, நல்ல வசனங்களை கேளுங்க, அதை சிந்திங்க, அந்த எண்ணத்தை உள்ள வைங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் சாத்தியமாக்குவார். நம்பிக்கையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பார், சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பார் நினைச்சிங்கன்னா அது உள்ளே போக ஆரம்பிக்கும். கையில் வந்து சொல்லுவோம், என்னுடைய எதிர்காலம் மகிமை நிறைந்த எதிர்காலமாக, தேவனுக்கு கனமும் மகிமையும் கொடுக்கக்கூடிய எதிர்காலமாக என் எதிர்காலம் இருக்கும். என்னுடைய நல்ல எதிர்காலம் எனக்கு பின்னாடி இல்லை, எனக்கு முன்னாடி இருக்கிறது. ஆமென். உங்களுடைய நல்ல நாட்கள் உங்களுக்கு பின்னாடி இல்லை, முன்னாடி இருக்கிறது. இதை முதல்ல சிந்திங்க. வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படித்தான். எதை நினைக்கிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை உள்ளத்தில் வைக்கிறோம், அதே யோசிச்சு அதே சிந்திச்சு நல்ல எதிர்காலம் கர்த்தர் வச்சிருக்கிறார். சுகத்தில் நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், குடும்பத்தில் நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், பிள்ளைகளோட வாழ்க்கையில் நல்ல எதிர்காலத்தை வச்சிருக்காரு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செயல்படுவதற்கு எளிதாக இருக்கும். கர்த்தர் ஆவியிலே செயல்படலைங்க, கர்த்தருடைய மனதில் தான் செயல்படுகிறாரு. மனதில் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு ஈல்டு பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை மாறும். என்ன மாறிடுச்சுன்னா வாழ்க்கை மாறும். கோழி முதல்ல வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சா? இந்த கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக இருக்கு, எனக்கு பதில் கிடைக்கல. எதுங்க முதல்ல வந்துச்சு? கோழியாக வந்துச்சு. பிரச்சனை முதல்ல வரல, அது முட்டை. அதெல்லாம் நம்ம போட்ட முட்டை. முதல்ல என்ன வந்துச்சு? கோழி வந்துச்சு. கோழி அடகாத்துச்சு. எனக்கு பிரச்சனை வந்தவன் தான் பிரச்சனையை சிந்திக்கிறேன் இல்லை, முதல்ல வந்தது கோழி. எல்லாவற்றையும் நம்ம கன்சீவ் பண்ணி கருத்தரித்து அப்புறம் முட்டையை போட்டோம். பிரச்சனை முதல்ல வரல, பிரச்சனைக்கேற்ற எண்ணங்கள் முதல்ல வந்துச்சு, அதை சிந்தித்தோம், அதை யோசித்தோம், அதை அப்புறம் கருத்தரித்து வெளியே அனுப்பினோம். அதனால தான் கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்குறாருங்க. வார்த்தைகள் விதைகள் மாதிரி. நல்ல எண்ணங்களை நல்ல சிந்தைகளை வச்சோம்னா வாழ்க்கை மாறிடும். வேதம் சொல்லுது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ
ஜீவனும் சமாதானமாக இருக்குது நாக்கு. அதனால தான் யாக்கோபில் சொல்கிறாரு, நாக்குங்கிறது ஸ்டேரிங் மாதிரி இருக்கிறாரு. எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போயிடலாம். இப்போது கார் ஓட்டுறீங்களா? கார் ஓட்டும்போது வேகமாக ஓட்டுறீங்கன்னா ஸ்டேரிங் இருக்கு பிடிச்சிருக்கணும். குறிப்பாக வேகமாக ஓட்டுனீங்கன்னா இன்கேஸ் ஒரு கல்லுகள் வந்தால் கூட இதுனா கூட ஸ்டேரிங் இருக்கு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிடலாம். மழை பெய்யுது இங்கிட்டு இழுத்தா கூட ஸ்டேரிங் இறுக்கமாக பிடிச்சி போக வேண்டிய இடத்துக்கு போனீங்கன்னா கரெக்டாக கொண்டு போயிடும். 1000 பிரச்சனைகள், புயல்கள், போராட்டங்கள் அடித்தா கூட நான் எண்ணத்தையும் சிந்தையும் கரெக்டாக வச்சோம்னா போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போயிடலாம். அதனால தான் நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் போடுறேன். டுடேஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் போடுறேன். For I know the plans I have for you, declares the Lord, plans for welfare, not for evil, to give you a future and a hope. ஒரு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்குறார். எதிர்காலத்தை கொடுக்குறார். ரெண்டாவது காரியம் நம்பிக்கை கொடுக்குறார். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் குறிப்பாக அந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் மூமெண்ட்டில் நம்பிக்கை ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. நம்பிக்கைன்னா ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி பேசிடுவாங்க. உலக நம்பிக்கை வேற, வேதம் சொல்லுகிற நம்பிக்கை வேற. உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா உனக்கு விசுவாசம் இல்லைம்மாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் தான் நம்பிக்கையே வரும். முதல்ல நம்பிக்கை வருதா விசுவாசம் வருதா? முதல்ல விசுவாசம் வருது, முதல்ல ஆசை வருது. அவங்க ஹோப் சொல்கிறாங்க, வேர்ல்ட்லி ஹோப் குறித்து சொல்கிறாங்க. ஒரு ஆசை வருது, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆசை வருது. அது வரலாம், வராமல் போகலாம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஹோப் அது விசுவாசத்தின் விளைவாக வரக்கூடிய ஒரு ஹோப், எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறோம்லங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுங்கிறார் பார்த்தீங்களா? அந்த ஹோப்புங்கிறது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால், கர்த்தர் உங்களை குறித்து சில காரியங்களை எதிர்பார்க்கிறாரா? உங்களை குறித்த ஒரு ஹோப் இருக்கா? ஹோப்லெஸ்ஸாக இருக்காரா? ஹோப் இருக்கு. ஏன் உங்க மேலே ஹோப் வச்சுக்கிறாரு? உங்கள் மேலே அவருக்கு விசுவாசம் இருக்குங்க. நீங்கள் நல்லா வருவீங்க, வெற்றி பெறுவீங்கன்னு அவருக்கு விசுவாசம் இருக்குது. அதனால அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 3 காரியத்தை உங்களால் பிரிக்க முடியாது: அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. 1 Corinthians 13:10 சொல்கிறாரு, இது 3மே நித்தியமானதுங்கிறார். விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நாம் பிரிக்க முடியாது. விசுவாசம் இருக்குது என்றால் விசுவாசத்தோட ரிசல்ட் என்ன? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைன்னா என்ன? பாதி அந்நிய பாஷை சொல்லிட்டீங்க, 2-3 வார்த்தை. நம்பிக்கைன்னு என்ன? A joyful confident expectation of good. புதிய ஏற்பாட்டில் சொல்லுவோம் அந்த வார்த்தையோட அர்த்தம் a joyful confident expectation of good. நன்மை வரும் என்று சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்பது. நல்லது நடக்கும், நிறைவு நடக்கும் என்று ஒரு ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன். கெட்டது நடக்கும்னா ஜாய்ஃபுல்லா இருக்குமா? என்னங்க, கெட்டது நடந்தால் ஜாய்ஃபுல்லாக இருக்காது. கெட்டது நடந்துச்சுன்னா விரக்தி, கசப்பும் கண்ணீர் இருக்கும். சரியான விசுவாசம் வேலை செய்யுதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும், கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன், ஹோப் இருக்கும். கர்த்தர் கொடுக்கறது என்னென்றால் ஒரு ஃபியூச்சர், ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறாரு. கவனிங்க, முக்கியங்க. நீ பவர் ஆஃப் ஹோப்பை பற்றி மக்களுக்கு தெரியலைங்க. நம்பிக்கையினுடைய பவர் மக்களுக்கு தெரியல. நம்பிக்கை எவ்வளோ பவர்ஃபுல்லானு தெரியல. ஒரு காரியத்தை கர்த்தரில் விசுவாசிக்கிறீங்க, நான் சொல்கிறது புரியுது, விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசம் தான் ஃபவுண்டேஷன் மாதிரி. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. சில ஆங்கில ஃபெய்த் இஸ் த ஃபவுண்டேஷன் இருக்கு. அந்த ஃபவுண்டேஷனில் தான் ஹோப்புவே நிற்கிது. எதன் அடிப்படையில் எதிர்பார்க்குறோம்? விசுவாசத்தின் அடிப்படையில் எதிர்பார்க்குறோம். அப்படின்னா அதை குறித்த முழு நிச்சயம். இப்போ ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயம். அதான் விசுவாசம். ஃபுல்லி கன்வின்ஸ்ட் ஆகிறது, ஃபுல்லி பெர்சுவேட் ஆகிறது. முழு நிச்சயம் இருந்துச்சுன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்குன்னு முழு நிச்சயமாய் நம்பி முழு நிச்சயமாய் எதிர்பார்க்கிறான். முதல்ல கன்வின்ஸ் ஆகிறான்.
அப்புறம் எதிர்பார்க்குறான். நம்பிக்கைங்கிறது எதிர்காலமா, நிகழ்காலமா, கடந்த காலமா? என்னடா இப்போ தான் ஸ்கூலை முடிச்சுட்டு இந்த ஆள்கிட்ட வந்தோம்னா இன்னும் டென்ஷன் பேசிகிட்டு இருக்கான். நம்பிக்கைங்கிறது எதிர்காலத்தில் வேலை செய்யுமா, நிகழ்காலத்தில் வேலை செய்யுமா, கடந்த காலத்தில் வேலை செய்யுமா? எதிர்காலத்தில் வேலை செய்யும். நம்புகிறோம். ஒரு நம்பிக்கை கண்ணில் காணாததை எதிர்பார்க்குறோம். ஆனால் விசுவாசம் 3 டென்ஸ்லேயும் வேலை செய்யும். முதல்ல வாக்கு தத்தங்கள் மேலே விசுவாசம் வைக்கிறோம். வாக்கு தத்தங்கள் எப்போ கொடுத்தாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. அதாவது புதிய ஏற்பாடு வாக்கு தத்தங்கள்லாம். பழைய ஏற்பாடு வாக்கு தத்தங்கள் 6000 வருஷம் 10,000 வருஷம் முன்னாடி கொடுத்தாச்சு. அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். சுகமானோம். விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஜெபித்த உடனே அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று விசுவாசிக்கிறேன். அது என்னது? நிகழ்காலம். நான் சுகமானேன் என்று விசுவாசிக்கிறேன். அடுத்து என் சரீரத்தில் அது வெளிப்படும் என்று எதிர்பார்க்கிறேன். 3 டென்ஸ்லேயும் வேலை செய்யும். சொன்னது புரியுதுங்களாங்க? ஒரு காரியத்தை ஜெபித்த உடனே பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறேன். ஏன் பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிக்கிறேன்? அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்காத காரியத்தை நான் பெற்றுக்கொண்டதை விசுவாசிக்க முடியாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இப்போ உங்களுக்கு கடன் இருக்குது, நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடனுக்கு சொல்கிறீங்க, காலையில் வீட்டுக்கு வாங்க 10 லட்சம் தர்றேங்கிறேன். உடனே நீங்கள் உங்களுக்கு என்ன உண்டாது? உங்களுக்கு என்ன உண்டாகும்? உங்களுக்கு முழு நிச்சயம் உண்டாகும். காலைல அத்தாடி கடன் முடஞ்சிருச்சா அப்படின்னு முழு நிச்சயம் உண்டாகும். அடுத்து என்ன உண்டாகும்? எப்படா விடியுன்னு இருக்கும். எனக்கு இவ்வளோ கஷ்டமாங்க கேள்வி. எப்படா விடியும் அப்படின்னு இருக்கும். அது என்னது? எதிர்பார்ப்பு. முதல்ல ஒரு முழு நிச்சயம், அதுக்கப்புறம் எங்கே உண்டாகுது? அது எதிர்பார்ப்பாக மாறுது. ஒரு விதைக்கிறோம், விதைச்ச உடனே என்ன செய்கிறோம்? கர்த்தர் அறுவடையை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். விசுவாசம் அப்படித்தாங்க வேலை செய்யுது. விசுவாசம் எல்லா பகுதியிலையும் வேலை செய்யுது. எபேசியர் திருப்போம். விசுவாசிக்கிறோம் என்றால் ஒரு காரியம், ஜாய்ஃபுல் கான்ஃபிடன்ட் எக்ஸ்பெக்டேஷன், நல்லது நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. வல்லவராகி அவருக்குன்னு என்ன? நமக்கு செய்வார்னு அர்த்தம். கிரியை செய்ய வல்லவராகி அவருக்கு. கிரியை செய்த வல்லவராகிய அவருக்கு இல்லை, இப்பொழுதும் கிரியை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். கிரியை செஞ்சார் மட்டுமல்ல, எனக்காக என் நல்வாழ்வுக்கு வேண்டிய அத்தனை திட்டங்களையும் தீர்மானித்து செயல்பட்டது மட்டுமல்ல, இன்னமும் என் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். எப்படி செய்கிறார்? மிகவும் அதிகமாக செய்கிறார். நான் எவ்வளவு வேண்டிக் கொள்கிறேனோ வேண்டிக் கொண்டதுக்கும் மிகவும் அதிகமாக கற்பனை கெட்டாத விதத்தில் செய்கிறார். ஆம்பிளிஃபைட் பைபிளில் போட்டிருக்கோம், நான் காட்டு முன்னாடித்தனமாக கற்பனை பண்ணாலும் அதுக்கு மிஞ்சி கொடுக்குறாருங்கிறார். என்னோட வைல்டஸ்ட் ட்ரீம்ஸுக்கு மேலே அவர் கொடுக்குறாரா? எந்த ப்ரொபோர்ஷனில் கொடுக்குறார்? எதுன்னு அடிப்படையில் கொடுக்குறார்? செய்ய வல்லவர். எப்படி கொடுக்குறார்? நான் ஜெபிச்சதுக்கு மிஞ்சி கொடுக்குறார். எனக்குள்ள எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அதுக்கு மிஞ்சி கொடுக்குறார். எதன் அடிப்படையில் வேலை செய்யற? நமக்குள்ளே உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு சில காரியம் கிரியை செய்யுதோ அந்த ப்ரொபோஷனுக்கு ஏற்ற விதத்தில் கொடுக்குறாரு. ஆவி பெர்ஃபெக்ட். ஆவியில் எல்லாருக்கும் 100க்கு 100% பெர்ஃபெக்டாக வேலை செய்யும். மனதில் எந்த அளவுக்கு வசனம் கிரியை செய்யுதோ, எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த ப்ரொபோஷனலுக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் செய்வார். 3 யோவான் 2 எல்லாருக்குமே தெரியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும், சுகமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். எதன் அடிப்படையில்? அந்த காரியத்தை குறித்த என்னுடைய மாத்துமா எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான். பணத்தில் உங்கள் மாத்துமா மனது செழிப்பாக இருந்துச்சுன்னா பணப்புழக்கம் இருக்கும். சரீர சுகத்தை குறித்த அறிவு அதிகமாக இருந்துச்சுன்னா சரீரத்தில் சுகம் இருக்கும்.
ஆத்துமா தாங்க முக்கியம். நல்ல ஒளிமயமான எதிர்காலம், சக்சஸான எதிர்காலம் எதை சார்ந்திருக்கிறது? மனது, எண்ணம், சிந்தை, எதிர்பார்ப்பு. பெருசாக எதிர்பார்க்குங்க. அதனால சர்ச்சுக்கு வர்றது முக்கியம். சர்ச்சுக்கு வந்து சொல்கிறத சிந்திக்கணும். இவர் எதை சொல்கிறாரு, இது நம்ம வாழ்க்கை நடக்குமான்னு எதிர்பார்க்கணும். எதிர்பார்த்தா ஒரு கிரி, ஒரு வல்லமை கிரியை செய்யும். அந்த கிரியை செய்கிற வல்லமைக்கு மிஞ்சி அவர் செய்வார். தீர்மானிக்கிறது அவர் கையிலையா நம்ம கையிலையா? உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வசனம் கிரியை செய்யுதோ, எந்த அளவுக்கு கிரியை செய்து உன்னை எதிர்பார்க்கிறீர்களோ, எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி செய்வார். அதான் கர்த்தர். அதனால தான் சொல்கிறாரு, நான் உனக்கு நினைவு வச்சுருக்கிறேன். தமிழ் பைபிளையும் ஆங்கில பைபிளையும் ரெண்டு மிங்கில் பண்ணி படித்தா நல்லா வணங்கிறோம். அவர் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நான் எதிர்பார்க்குறேன், நீங்கள் எதிர்பார்க்குங்கிறாரு. முதல்ல நான் உனக்காக திட்டம் வச்சுருக்கேங்கிறாரு, அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குங்கிறாரு. இங்கே ஒரு வல்லமைங்கிறாரா, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. எபேசியர் 1 போவோம். 1 ஜெபிக்கிறாரு 17 வசனத்தில். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவை அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற, அவர் நம்மை அழைச்சிருக்கிறார், அழைச்சதால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கைன்னு என்ன? நல்லது நடக்கும் என்கிற எதிர்பார்ப்பு என்னதென்றும். ஒரு நம்பிக்கைன்னு புரியலைன்னா ஒன்று ரொம்ப கஷ்டம் இல்லை. எதிர்பார்ப்பு என்னதென்றும் அப்படி போட்டிங்கன்னா, நான் நம்புகிறது அவராலே வரும் இருக்கா அப்படின்னா என்ன? நான் எதிர்பார்க்கிறது அவரிடத்துலேருந்து வரும். ஏன் எதிர்பார்க்கிறேன்? சொல்லியிருக்கிறார், தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுகந்தத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும். ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எதை சொல்லிருக்குன்னா, நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. சும்மா நம்பல, ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். அந்த சுதந்திரத்தை அனுபவிப்பதற்காக கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பலத்தில் வீற்றிருக்கிறார். சும்மா நம்பல. நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு காரியத்தை கான்ஃபிடண்ட்டாக நம்புறேன்னா, கிறிஸ்து அதுக்கு வேண்டிய அத்தனை காரியங்களும் செஞ்சிருக்கிறார். நல்லா கான்ஃபிடண்ட்டாக நம்புறேன். ஏதாச்சும் நம்புறீங்களா? ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் தெரியும். எப்போவுமே கண்ணீர் தான், ஜெபம் பண்ணாவே கண்ணீர் தான் அப்படின்னா ஒன்றை எதிர்பார்க்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவர் நல்ல எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்குறேன். கர்த்தர் மகிமைப்படக்கூடிய ஒரு லைஃப் எதிர்பார்க்குறேன். அமேசிங் லைஃப், எக்ஸ்ட்ராடினரி ஒரு லைஃப் எதிர்பார்க்குறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கக்கூடிய லைஃப் எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவீங்க. எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா கட்டாயம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும், பரவசம் இருக்கும். நிறைய மக்களுக்கு வசனம் தெரியுங்க, ஆனால் பரவசம் இருக்காது. வியாதியாக இருக்கிறோம். வியாதியாக இருக்கிற நேரத்தில் 1 பேதுரு 2:24 ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார் உங்கள்கிட்ட. நீங்கள் என்ன நினைப்பீங்க? வேறு ஏதாச்சும் புதுசாக வசனம் சொல்லுங்க, இது ரொம்ப தெரியும். 1 பேதுரு 2:24 சொன்னால் உங்களுக்கு போதும். அதுலேயே உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது. அது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா அடுத்து என்ன வரணும்? ஒரு கண்ணீர் கவலை அத்தனை மாறணும். அதோட தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா அத்தோடைய கர்த்தர் வந்து நமக்கு பதில் அனுப்பிட்டார். அவரோட தழும்புகளால் நான் சுகமானேன்னு எதிர்பார்த்தோம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுன்னா ஒரு பரவசம் உண்டாயிரும், மகிழ்ச்சி இருக்கும். கடன் பிரச்சனை இருக்குது, 1000 காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்கலாம். நல்ல நன்மையான காரியங்களை குடும்பத்தை செய்யாமல் இருக்கலாம். தெரிஞ்ச வசனம் தான், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார்னு சொன்னார்னா அடுத்து எனக்கு என்ன உண்டாகணும்? கர்த்தர் என் பிரச்சனைகளை, என் தேவைகளை நிறைவேற்றுவார் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கணும். எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அடுத்து என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும். ஒரு முகத்தில் மகிழ்ச்சி, ஒரு களி கூறுதல் இருக்கணும். முடிஞ்சா கல்யாணம், அதுவும் நீங்கள் பல ஆண்டு காத்திருந்து எதிர்பார்த்த ஒரு அலைன்ஸு. எப்படி தூங்குவீங்க? தூங்கவே மாட்டோங்க. எப்படி தூங்குவேன்? எதுக்கு தூங்கணும்? தூக்கமே வராது தெரியுமா? நீங்கள் எப்படி பரண்டு பார்த்தாலும் கண்ணில் தூக்கம் வராது. ஏன்? எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது தூக்கம் 2 விதத்தில் வராதுங்க. கவலைப்பட்டாலும் தூக்கம் வராதுங்க,
ரொம்ப பரவசம் அடைஞ்சாலும் தூக்கம் வராது. கவலைப்பட்டீங்கன்னா காலையில் மூஞ்சில் காமிச்சிடும். ஆனால் நீங்கள் பரவசத்தில் தூங்கணுன்னா முகத்தில் தெரியவே தெரியாது. அதான் எதிர்பார்ப்பு. நல்லது சரியான எதிர்பாருங்க. ஒவ்வொரு பகுதியில் இருக்கும் சந்தோஷம் இருக்கும், நல்லதை எதிர்பார்ப்போம். நமக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்லன்னா கர்த்தர் எதிர்பார்க்க மாட்டாருங்க. துதிக்கிறோமா, துதிக்கிறதுல சோத்திரம் ஏசுநாதா இந்த லைட்டை போடலடா பாடலாம். என்ன எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, பேசிக்கிட்டே இருக்கலாம். என்கிட்ட வந்து பாஸ்டர் நீங்கள் நல்லவர், நல்லவர் தான், நல்லவர் பாஸ்டர் அப்படின்னா அது பரவசம் இல்லை. ஒரு 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 பேச்சை துடிப்பாக மாற்றுறது என்னங்க, அந்த எக்ஸைட்மெண்ட்டுங்க. நம்ம ஏரியாக்காரன் ஒருத்தர் உலக ஃபேமஸ் ஆனால் பார்த்தீங்களா, கும்மாம்பட்டிக்காரன், ஏங்க அவன் போட்ட ஒரு ஏங்க இல்லையே, அதாங்க எக்ஸைட்மெண்ட்டு. ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னா போடான்னு போயிடுவாங்க. அவன் ஒரு ஏங்க போட்டான் பாருங்க, ஒரு ஏங்க சான்ஸே கிடையாதுங்க. அதான் எக்ஸைட்மெண்ட்டுங்க. நம்ம கர்த்தரை போய் துதிக்கிறது இல்லை, கர்த்தர் நம்முடைய வாயை பார்க்கல, அவன் இருதயம் எந்த அளவு எக்ஸைட் ஆகுதுன்னு பார்ப்பாரு. என்கிட்ட பேசும்போது அவன் இருதயம் எந்த அளவுக்கு குதூகலமாகுது, சந்தோஷம் அடையுது, அந்த துதியை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். துதிங்கிறது பாடிட்டு போகிறது கிடையாது, லைஃப் ஸ்டைலுங்க. இப்போ நீங்கள் ஒரு கோடி இல்லை 10 கோடி, ஒரு கோடி பெருசாக பேசுவோம். கர்த்தரை ஏன் லிமிட் பண்ணிக்கிட்டு நீங்கள் 10 கோடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மனசு வந்து விசனமாக இருக்குது. 10 கோடி இதுக்கு 10,000 கொடுத்தா போதாதா, கடைசியில் 10 கோடி கொடுத்துட்டீங்க, ஆனால் மனசு முழுக்க அத்தாடி அவசரப்பட்டாமடா, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமடான்னு மனசு பதறுது. கர்த்தர் ரிவார்டு கொடுப்பாரா? நிச்சயம் கொடுக்க மாட்டார். ஏன்னா அது விசுவாசத்தில் வரல, விசனத்தில் வந்துச்சு. அதான் கர்த்தர் சொன்னான், விசனமாயம் அல்ல கட்டாயம் அல்ல, உற்சாகமாக கொடுண்டார். உற்சாகம்னா எதிர்பார்ப்பினுடைய ரிசல்ட்டில் கொடு. பணம் கையை விட்டு போகும்போது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், வந்துச்சுனாங்க தான் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் கர்த்தர் நீ கொடுக்கும்போது பரவசத்தோடு எதிர்பார்ப்போடு கூட அதை அங்கீகரிக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அது டூல் மாதிரி இருக்கும். நீ விசனமாக இருந்தீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யறதுன்னு அர்த்தம். விசுவாசம் சந்தோஷப்படுதுங்க, தேங்க்ஸ் பண்ணுதுங்க. அவிசுவாசம் முறுமுறுக்குது, குறை சொல்லும். அப்போ சில 27 எனக்கு என் கர்த்தர் சமயத்தில் பேசின ஒரு வசனம் அது. 27 பவுல் ரோமாபுரிக்கு போகிறார். போகிற வழியில் ஒரு பெரிய புயலில் கப்பல் சிக்கிருச்சு. சிக்கி பல நாள் சூரியனை பார்க்கல, பயங்கரமான மழை. எல்லாருக்குமே தப்பி பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை இல்லை, இதுலேருந்து வெளியே வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது. எல்லாருமே இன்னைக்கும் நாளைக்கே செத்து போவோம். அதனால் எவனுக்கு சாப்பிட மனசு இல்லை, யாருமே சாப்பிடலை. அப்போ திடீர்னு பவுல் எழும்பி நின்று திடன் கொள்ளுங்கள்ங்கிறார். திடன் கொள்ளுங்கள் தமிழில் இருக்கும், பி சேர்ஃபுல் இருக்கு, கலிகூறுங்கள்ங்கிறாரு. ஏன் கலிகூறுங்கள்? இன்னும் புயல் மாறலை, இன்னும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும்னு எந்த விதமான ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. இவர் எழும்பி நின்று சொல்லுகிறார், பி சேர்ஃபுல், திடன் கொள்ளுங்கள், எனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி நடக்குங்கிறாரு. என்ன சொன்னாரு? என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமாய் கர்த்தருடைய தூதனானவர் இரவில் தோன்றி கப்பற்சேதமே இல்லாமல் உயிர் சேதம் ஏற்படாது, உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளானை நிறைவேற்றணும், உன் நிமித்தம் அத்தனை பேரையும் காப்பாற்றுவேனாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? உன்னை சும்மா கொண்டு போல ரோமாபுரியில், உன்னை கொண்டு சில காரியம் நிறைவேற்றணும். அந்த நோக்கம் இருக்கிறதுனால நீ கடலை செத்தரக்கூடாது, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு உன்னை கொண்டு போயினாரு. நமக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாருங்க.
ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாருங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற வரை செத்துறக்கூடாதுங்க. நோக்கத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறிட்டு தாங்க போகணும். வியாதி அழிச்சிடக்கூடாது, தரித்திரம் அழிச்சிடக்கூடாது, மனச்சோர்வில் தூக்கு பிடிச்சத்து போயிடக்கூடாது. 1000 பிரச்சனை வந்தால் கூட அதை ஜெயிச்சுட்டு வெளியே வரும்னு நினைக்கிறேங்க. அதான் ஹோப்பு. சொல்கிறாங்க அந்த மனுஷன் சாப்பிடுங்கிறான், அத்தனை பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? நம்ப ஆரம்பிச்சிட்டான். சூழ்நிலை மாறிச்சு. அடுத்த நாள் கரை தட்டி அத்தனை பேரும் சேஃபாக கடையில் இறங்கிட்டாங்க. அதான் பவர் ஆஃப் ஹோப். எனக்கு என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கும்ங்கிறார். உங்களுக்கு தான் சொன்னாரா? என்ன சொன்னாரு? அதான் தெரியல. என்ன சொன்னாரோ அப்படியே நடக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? சேர்ஃபுல்லாக இருக்கணும், பயப்படக்கூடாது. பிசாசு பயப்பட வைப்போம், அது நடந்துடும், இப்படி நடந்துடும், அப்படி நடந்துடும். பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு என்ன சொன்னாரோ அப்படித்தான் நடக்கும். அதுக்கு உங்களுடைய பார்ட் ஒன்று இருக்குங்க. எதிர்பார்க்கணும். நீங்கள் எதிர்பார்த்ததே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இஸ்ரேல் மக்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டுங்க. கர்த்தர் சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நல்ல தேசம்தான், நலமும் விசாலமான தேசம், கொண்டு போவேனார். 30 லட்சம் மக்களுங்க. அவனுக்கு எதிர்பார்ப்பே இல்லைங்க. செத்துப்போவோம் செத்துப்போவோம் செத்துப்போன்னு சொல்லி செத்தே போயிட்டாங்க. அவனுக்கு அதில் பயங்கர எதிர்பார்ப்புங்க. எவ்வளவு அற்புதங்கள்ங்க. கடினப்படுத்துறான், ஒவ்வொரு நாளும் இருதயத்தை கடினப்படுத்துறான். எவ்வளவு அற்புதங்கள். கடலுக்குள்ளே போகிறாங்க. இன்னைக்கு தான் கடலுக்குள்ளே கண்ணாடி கிளாஸ் போட்டு காசு கொடுத்து கொண்டு போகிறாங்க. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கடலை பொளந்து அப்படி உள்ளே கூட்டி போயிட்டு வந்தாருங்க. திரும்பி கடலை மூடினாருங்க அவர். அவ்வளோ அற்புதங்களை பார்த்துட்டு அவன் உள்ளே போக மறுத்தான். அவன் எதிர்பார்ப்பு இல்லை அவனுக்கு. அவனுடைய எதிர்காலம் அவன் பின்னாடி இருக்குன்னு நினச்சான். அந்த எகிப்தையே நம்பினான். அத்தனை 30 லட்சம் பேர் மத்தியில் 2 பேர் இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், அவனுக்கு வேற ஆவி இருக்குன்னாரு, வேற ஸ்பிரிட், வேற காரியத்தை சிந்திக்கிறான். உண்மையாக அவங்க 2 பேரும் அமேசிங்க. 30 லட்சம் பேர் அவிசுவாசிகள். 30 லட்சம் அவிசுவாசிகள் மத்தியில் 2 பேர் விசுவாசிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? டெய்லி கூட வந்தாலும் செத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த 2 பேர் கான்ஃபிடண்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. பேசுகிறான். நல்லா கவனிங்க. உங்களுக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? கஞ்சி போட்ட சட்டையாக இருக்கக்கூடாது, வெறப்பா ஃப்ரெண்ட்ஸோட பேசணும், ரிலாக்ஸாக இருக்கணும். உங்கள் விசுவாசத்தை ஷேர் பண்ணுவதற்கு, தூக்கி எடுப்பதற்கு ஆட்கள் வேணும். 2 பேர் தான் பேசுனா. அந்த மலை நாட்டை எனக்கு தாங்கண்ணா. அவன் என்ன பேசுனானோ கர்த்தர் அவனுக்கு செஞ்சார். அதான் எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். பிசாசு சொல்கிற எந்த பொய்க்கும் இடம் கொடுத்துறாதீங்க, வஞ்சனைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நான் நம்புகிறேன் இன்னைக்கு இருக்க காட்டிலும் பல மடங்கு மாறிடுவோம். நான் 2 பேரில் ஆரம்பித்தவங்க சர்ச்சு. 2 பேரில் ஆரம்பித்தவன். ஒரு நாளாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி கையில் 1 ரூபா தான் இருந்துச்சு. காலையில் வெறும் 1 ரூபா தான். காலை சாப்பாடு சாப்பிட்டேன், 1 ரூபா தான் இருந்துச்சு, வெறும் 1 ரூபா. வந்த காணிக்கை 27 ரூபா. 1 ரூபா ப்ளஸ் 27, 28 ரூபா. அதான் அது ஒரு நிலை. அப்போ ராஜபாளையத்துலேருந்து மதுரைக்கு ஜெயவிலாஸ் டிக்கெட்டு 27 ரூபா. இப்போ தான் 80 ரூபா. வீட்டில் அரிசி எரிஞ்சு கஞ்சி போட்டு குடித்தேன். அப்படி மதுரைக்கு போனேன். மதுரையில் நண்பர்கள் இருப்பாங்க. அது ஒரு நிலை. ஆனால் நான் ஒரு நாள் கூட இதே நிலையில் இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படித்தான் இருப்போமோ அப்படிங்கிற ஒரு துளி பயம் கூட கிடையாதுங்க எனக்கு. என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம், வாழ்க்கை தான் இப்படித்தான் இருக்குமா, ஊழியம் இப்படித்தான் இருக்குமா. எனக்கு நடிக்க தெரியாது. எனக்கு ஃப்ராங்காக பேசி தான் பழக்கம். இவ்வளோ வந்துருச்சுன்னா பேசிடுவேன். எனக்கு நடிக்க தெரியாது, ஏமாற்ற தெரியாது. ஆனால் எதிர்பார்ப்பு இருந்துச்சு எனக்கு. இந்த நிலை மாறுங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ கர்த்தர் அதை செய்வார். இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன்.
நிறைய மக்களுக்கு சாட்சியாக இருக்கணும், நிறைய மக்கள் வாழ்க்கையின் மூலமாக வாழணும், மாறணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அந்த எதிர்பார்ப்பில் கர்த்தர் வேலை செய்வார். பிசாசு எதிர்பார்க்குறான், எதிர்பார்ப்பை வைக்கிறான். எனக்கு யோபு வந்து ஒரு ஆச்சரியமான ஆளுங்க. ஒரே நாள் அவ்வளோ சொத்தும் போச்சு, பிள்ளைகள் போயிடுச்சு, ஏதாச்சும் கண்ணீர் விட்டாரா? ஏன்? எதிர்பார்ப்பு ஹெவி. இத்தனை எதிர்பார்ப்பார், சரி முடிஞ்சிச்சு இருக்கடா. சொன்னது புரியுதுங்களாங்க? ஒருத்தர் 100 வயசு தாத்தா, இன்னைக்கு போயிடுவார் நாளைக்கு போயிடுவார் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. இன்னைக்கு போயிட்டாரு, சரிப்பா முடிஞ்சுப்பா. ஏன்? ரொம்ப நாள் எதிர்பார்த்தீங்க. அவன் பயங்கரமான பிள்ளைகளே போயிடும் எதிர்பார்த்தாரு. முடிஞ்ச உடனே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், பாடையை கட்டுறான்ட்டான். பிசாசம் அப்படி வேலை செய்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்குள்ள கிரியை செஞ்சார், நல்லதை யோசிக்க வச்சார், நல்லதை சிந்திக்க வச்சார். மைண்டு பவர்ஃபுல்லானதுங்க, கன்சீவ் பண்ணும், எதிர்காலத்தை கருத்தரிக்கும் உள்ள. ரோமர் 15 அந்த நமக்குள்ள கிரியை செய்கிறங்கிறாரு பார்த்தீங்களா? எபேசியர் சொல்கிறாரு, நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பரிசுத்தவானுடைய சுதந்திரம் என்னதென்றும் ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்புறம் கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பதினாலே தம்முடைய வல்லமையின் மேன்மையான மகத்துவம் என்னதென்று அறிய மடிக்கிறார். எப்படி அந்த வல்லமை நமக்குள்ள வேலை செய்யறதுன்னு சொல்கிறாரு. ரோமர் 15:13 பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம், சமாதானம். உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா ஜாய் இருக்கும், பீஸ் இருக்கும். உங்களுக்கு ஜாய் இல்லை, பீஸ் இல்லைன்னா நீங்கள் பலவீனம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். சந்தோஷம், சமாதானம், ஜாய், பீஸ் வேலை செய்யுதுன்னா உங்களுக்கு ஃபெய்த் ஆப்ரேட் ஆகுது. மேலே சொல்கிறாரு, பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி. எபேசியர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் அது என்னவா மாறணும்? நம்பிக்கையாக மாறணும். அந்த நம்பிக்கையை நமக்குள்ளே உருவாக்குறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஃபெய்த்தும் விஷனும் ஒன்றா வேலை செய்யும், விசுவாசமும் தரிசனமும் இணைந்து வேலை செய்யும். தரிசனங்கிறது என்ன? கர்த்தர் நமக்குள்ளே மனதில் வரையக்கூடிய படங்கள். ஒரு காரியத்தை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சோன்னா ஆவியானவர் உங்கள் மனதில் படங்களை வரைய ஆரம்பிப்பார். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும், எதிர்காலம் இப்படி இருக்குங்கிறது ஒரு படத்தை உள்ள வரைய ஆரம்பிப்பார். எந்த படத்தை ஒரு வல்லமையாக வரைய ஆரம்பிக்கிறாரோ அதற்கு அவர் தேவனாக இருப்பார். நம்பிக்கையின் தேவன் என்ன? எதிர்பார்ப்பின் தேவன். நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதுக்கு தேவனாக இருப்பார். அதுக்கு எப்படி, எங்கே வேலை செய்கிறார் ஆவியானவர்? உங்கள் மைண்டில் வேலை செய்கிறார். நம்பிக்கை எங்கெங்க வேலை செய்யுது? மனதிலே, ஆவிலையா? மனதில்ங்க. மனதில் ஹோப் வேலை செய்யுது, எதிர்காலத்தை குறித்த எதிர்பார்ப்பு வேலை செய்யுது. அது ஆவியானவர் அதில் வேலை செய்கிறார். எந்த அளவுக்கு, எப்படி வேலை செய்கிறாருன்னா, வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை நீங்கள் சிந்திக்கிறீங்க, சிந்திக்க சிந்திக்க ஆவியானவர் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக பெயிண்டர் வரைகிற மாதிரி உங்களுக்குள்ள அப்படியே வரைகிறாரு. அந்த நம்பிக்கை பெருகிருச்சுன்னா அந்த நம்பிக்கைக்கு அவர் தேவனாக இருப்பார். ஏதாச்சும் நம்பிக்கை இருக்கா? கடன்லாம் அடைச்சிருவோம், நிறைவாக வாழுவோம், கடனை கொடுப்போம், கடனை கொடுப்போம்னா கடனை கொடுப்போம், திடீர்னு வேணும்னா ஜூப்ளின்னு சொல்லிடுவோம். ஜூப்ளின்னு என்ன? கடன் கேன்சல்னு சொல்லிடுவோம். கொடுக்கும்போதே கேன்சல் சொல்லக்கூடாது, யூபிளின்னு சொல்லக்கூடாது. நான் நாளை காலையில் வந்து நிற்பான், இன்னொரு யூபிளி மாவேன். கொடுக்கும்போது கொடுக்கணும், எப்படி கட்டுறான்னு பார்க்கணும். பார்க்க விட்டு திடீர்னு சரிப்பா ஜூப்ளிப்பா அப்படி சொல்லி போயிடலாம். ஏன்? அது உங்களுக்கு மேட்ரு கிடையாது, கொசுறு மாதிரி. அதெல்லாம் மைண்டில் வைங்க, சிந்திங்க. ஆபிரகாம் விசுவாச தகப்பன் எப்படி வேலை செய்ய வச்சார்? அவனை எதிர்பார்க்க வச்சார். ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்துக்கே விசுவாசம் எங்கே வேலை செஞ்சுன்னா அவனை எதிர்பார்க்க வச்சார். மேலே எண்ணு பாண்டார். நைட்டு போயிருக்காரு, மனைவி ஒரு சண்டை போட்டனால வெளியே வந்தாரான்னு தெரியல. மனைவி வரல, அவர் மட்டும்தான் அப்படியே வானத்தான்னு அதை பார்த்துட்டு இருக்காரு. அது நைட் நேரங்க, ஏன்னா நட்சத்திரம் தெரியுதுன்னு இருக்கு. கவனிங்க.
எப்படின்னு பகலில் நட்சத்திரம் தெரியாது, நைட் நேரம் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு பிள்ளை இருக்கும் பாண்டார். உடனே அந்த நம்பர் எதிர்பார்க்குறாருங்க. எதிர்பார்த்து சந்தோஷத்தோடு சாராவில் எழுப்பி, சாரா நமக்கு வானத்து நட்சத்திரங்களை போல பிள்ளை இருக்குமா, சும்மாரியா நைட் நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, எப்படி ஒன்றுக்கு நம்ம பாடுற பாடு அதெல்லாம் தெரியாது எனக்கு. கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னா நடக்கும். நீங்கள் அலசிலாம் பார்க்கக்கூடாது, எப்படி ஏது அது அவர் வேலை, அவர் செய்வார். ஆனால் நான் என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்க வச்சாருங்க அவனை. எதிர்பார்க்க வச்சு தான் கிரியை செஞ்சார். மனதில் கிரியை செஞ்சவொன்னா சரீரம் மாறிச்சு. மனதில் கிரியை செஞ்சால் சூழ்நிலையும் மாறிடும். அப்போ முதல்ல கர்த்தர் நமக்கு நல்ல எதிர்காலம், வளமான எதிர்காலம், சக்சஸ்ஃபுல் எதிர்காலம், நம்பிக்கையினால் நிறைந்த எதிர்காலத்தை கொடுக்குறார். நம்ம என்ன செய்யணும்? அதை எதிர்பார்க்கணும், பேசணும், சிந்திக்கணும். அப்புறம் அதை குறித்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். எதிர்காலத்தை நினச்சி பயப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. ஒன்று பேசணும், இல்லாட்டா அமைதியாக உட்காந்து மெடிடேட் பண்ணணும். அமைதியாக உட்காந்து ஆமாம் இதுக்கு மேலே ஆக்கும், இவ்வளோ நாள் செய்யாத கர்த்தர் இனிமேல் செஞ்சிட போகிறாருக்கும். இவ்வளோ நாள் ஏன் செய்யலை? நம்ம இடம் கொடுக்கல. நம்முடைய ஃப்ரீ வெளில கர்த்தரை எப்பவுமே ஹானர் பண்ணுறாரு. நன்றி சொல்லுங்க, துதிங்க, கர்த்தர் கிரியேசுக்கு இடம் கொடுங்க. நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நிறைய செய்வார். எது நடிப்பில்லை? நமக்குள்ள சில காரியம் கிரியை செய்யணும், எதிர்பார்ப்பு கிரியை செய்யணும். அது ஆவியானவர் தான் அந்த கிரியை நடப்பிக்கிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுத்தோம்னா ஒரு மகத்துவமான எதிர்காலம் வெளியே வரும். அதற்கு எதிர்பார்ப்பு ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது உலக நம்பிக்கை இல்லை, நான் சொல்கிறது பைபிள் ஹோப். பைபிள் ஹோப்புங்கிறது கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஏன் கான்ஃபிடென்ட்டாக எதிர்பார்க்குறோம்? சொன்னவர் எவ்வளோ வேணும் பொய் சொல்லாதவர். சிலர் காலைல வீட்டுக்கு வாங்க, எத்தனை மணிக்கு வர? 8 மணிக்கு வர. ஏன் நான் 7 மணிக்கு வீட்டுக்கு விட்டு போயிடுவேன் அப்படி இருப்பா சிலர். வாங்க 8 மணிக்கு போனோம்னா இருக்க மாட்டார். ஐயோ சொல்ல மறந்துருச்சனே, நான் இது வரைக்கும் இங்கே ஆண்டிப்பட்டி தாண்டி போயிட்டேனே மாவன். அவனை நம்ப முடியாது. ஆனால் கர்த்தர் உயிர் போனால் கூட சொன்ன வார்த்தையை தவற விட மாட்டார். அவர் சொன்னதை விசுவாசிங்க, எதிர்பாருங்க. கர்த்தர் மகிமையான எதிர்காலத்தை நம்ம வாழ்க்கையின் பங்காக மாற்றுவார். எழுந்து நிற்போம், அடுத்த வாரம் தொடருவோம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. எங்களுக்காக ஒரு வளமான எதிர்காலத்தை வகுத்து வைத்திருக்கிறீர். உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறீர். குறைவில்லாமல் செம்மையாக நடத்துகிற தெய்வனாக இருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்காக வைத்து வைத்திருக்க திட்டங்கள் மேலானது, உயர்ந்தது, உன்னதமானது கர்த்தாவே. அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், வாஞ்சிக்கிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் அது செயல்பட வேண்டுங்கிற வாஞ்சையும் எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ளே இருக்கிறதுக்காக நன்றி. நம்பிக்கையின் தேவன், விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை விளங்கட்டும், தயவு உண்டாகட்டும். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கிரியை செய்ய விரும்புகிற கர்த்தர், நீ கிரியை செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை எங்கள் மனதில் கொடுக்க எங்களுக்கு ஆவியான உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்போ அவனுடைய வாக்குத்தத்தங்கள் மனதில் பற்றி எரிய வேண்டுமாய், அணையாத நெருப்பை போல பற்றி எரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசு எந்த எண்ணங்களை கொண்டு வந்தாலும் நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் நிறைவேறுகிறதுக்காக வல்லமையாக செயல்படுகிறதுக்காக நன்றி. கனமும் மகிமையும் துதி உமக்கு உண்டாகட்டும். உயிர்த்தெழுதின் வல்லமை எங்கள் வாழ்க்கையில் சகல பகுதியில் நிறைவேறட்டும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு எல்லா வியாதிகளையும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி 120 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களை வாழ வைத்து நல்ல எதிர்காலத்தை அனுபவிக்க வைப்பாராக.
ஆமென், ஆமென், ஆமென்.